தமிழனுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த உயரங்களை இந்த தலைமுறைகளில் யாரும் தாண்ட முடியாது. இளையராஜா அவருக்கு படம் பார்த்தவுடன் இளையராஜா மிக சரியாக ஒரு கிளைமாக்ஸில் இருக்கிற ஒரு காட்சி சொல்றாரு, இந்த காட்சிக்கும் அந்த காட்சிக்கும் இடைப்பட்ட நேரம் தவறாக இருக்கிறதுன்னு ஒரு சுட்டி காமிச்சிடுறாரு. அவருக்கு எனக்கு புரியலைங்கிறார். மறுநாள் அவர் திரும்ப எடிட் பண்ணுறார். யார்? பாரதிராஜா. ஒரு மிகப்பெரிய அறிவாளி புரியவில்லை என்று சொல்லிவிட்டார். எப்பொழுதுமே இயக்குனர் என்னன்னா அவங்க வேடத்தமாக பேசுகிறார், மனசுக்குள்ள ஒன்றும் இருக்காது. அதனால நிறைய சிக்கல்கள் வந்துருச்சு. இளையராஜா அவர்கிட்ட வைரமுத்துவாக இருக்கட்டும் எல்லாரும் ஏற்றுக்கிட்ட காரணம் அவருடைய இயல்பான பேச்சுங்கிறது. ஆவணப்படம் எடுக்கிறதுக்கு அவர் முதல் தயங்கினார். அப்புறம் எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 9 மணி நேரம் எடுத்திருக்கிறேன் இது வரைக்கும். எடுத்தது அப்போ என்கிட்ட தான் இருக்காது. அதில் வந்து ஒரு 11 நிமிடங்கள் அவருடைய இசையில் லெனின் எடிட் பண்ணாங்க. ரஜினி சார் ரொம்ப அசந்துட்டார். சாமி ரொம்ப நல்லா இருக்கு சாமி, ரொம்ப நல்லா இருக்கு சாமி எடுத்து இசை வரலாற்றில் ஒரு பீத்தோவானை போல, ஒரு மொசாட்டை போல இந்தியாவில் இந்திய மண்ணில், எங்கள் தமிழ் மண்ணில் ஒரு மாபெரும் இசை மேதை வந்திருக்கிறார் என்பதை உலகத்துக்கு அறிவிக்கிற ஒரு நாள் வரும். அது வருகிற போது இந்த படம் தான் அதுக்கு மிகப்பெரிய அச்சாரமாக. இயக்குனர் பாரதிராஜா அவர்களுடைய தொடர்ந்து பயணம் செய்திருக்கீங்க. இன்றைக்கு அவரை எப்போ சந்திச்சிங்க? இப்போ இன்றைக்கி வயோதிகமாக இருக்காரு அப்படின்னு கேள்விப்படுறோம். ஆரோக்கியம் எப்படி இருக்குது? அப்படி முதுமை என்பது தவிர்க்க முடியாது இல்லையா? முதுமை என்பது தவிர்க்க முடியாது. அவருடைய உடல்நிலை சீராக இருக்கிறது. அதிகமாக அவர் வந்து வெளியே நடமாட அவருக்கான சூழல் அவருக்கு அமையவில்லை, அவ்வளோதான். மற்றபடி அவருக்கான படங்கள் கூட இப்போ நிறைய 2-3 படங்கள் எல்லாம் வந்தது. அதற்காக போய் நடித்து கொண்டு வருகிறார். ஒரு சில காரியங்களை செய்து கொண்டு அவருடைய உடலுக்கான ஓய்வு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அதில் தான் இருக்கிறார். அவருடைய பயணம் பண்ண காலங்களை பற்றி சொல்லுங்கள். திரைப்படங்களை வேலை பார்த்தது. ஒரு கதையை மாத்திரம் காதில் கேட்டுக்கொண்டு காட்சிப்படுத்தி அதை திரையாக்குகிற ஒரு திறமை என்பது உலகத்திலேயே எந்த இயக்குநர்களுக்கும் இல்லாத ஒரு மாபெரும் அறிவது. அது இயற்கை தமிழனுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். அவரும் சரி, இளையராஜாவும் சரி. ஏன்னா இந்த உயரங்களை இந்த தலைமுறைகளில் யாரும் தாண்ட முடியாது. நூற்றாண்டுக்கு ஒரு சில பிறப்புகள் தான் உலக சிறப்பு பெறும். அந்த பிறப்புகளில் இவர்களெல்லாம் இருக்கிறார்கள். பொம்மலாட்டம் படம் நானும் பணியாற்றின படம். அது ஃபுல்லாக முழுக்க கோவாவிலும் மும்பையிலும் நானா படேக்கரோட பணியாற்றிய அனுபவங்கள் எதுவுமே இருக்காது. ஒரே ஒரு காட்சி தான். நான் எப்பவும் சொல்கிறேன், ஒரு காட்சி, அந்த காட்சியை 7 இடங்களில் எடுத்திருக்கோம். ஒரே காட்சி, பெரிய சீன் கூட கிடையாது. ஒரே ஒரு காட்சியை 7 இடத்துல நாங்கள் எடுத்து அதை கட் பண்ணி அதில் எடிட் பண்ணியிருக்கோம். வியந்து போவோம், எப்படி எடுக்க முடியுமா? நீ பாருங்கள், அது அந்த ஒரு காட்சியை 7 இடத்துல எடுத்து சேர்த்திருப்பார். அதுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குது? அதுக்கு காரணம் என்னென்னா, அவருடைய மூளை திறன் எப்பொழுதும் மற்ற உதவி இயக்குநர்கள் அதை வந்து தொடர முடியாது. அவர் அதற்குள்ளேயே இருப்பார். அந்த என்னதான் ஒரு காட்சி அமைப்பு வந்தாலும் அதற்குள்ளேயே இருப்பார். அதை எவ்வளவு உயரத்திற்கும் உன்னதத்திற்கும் கொண்டு வரணுமோ அதற்கான சிந்தனையில் இருந்து கொண்டே இருக்கும். பொம்மலாட்டம் திரைப்படம் வெளியான உடனே ஜெர்மன் நாட்டில் இருக்கிற ஒரு திரைப்பட கல்லூரிக்கு அது பாடமாக போனதென்றால், கதையை விட அவர் எடுத்த அந்த காட்சி அமைப்புகள் இருக்கு இல்லையா, அது இன்றைக்கு வரை யாராலும் செய்ய முடியாது. நீங்கள் பொம்மலாட்டம் படத்தை நீங்கள் ஒரு முறை பார்த்தீர்கள்ன்றால் அது புரியும் உங்களுக்கு. பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை பார்க்கணும். உலக உயரத்துக்கு அதை பண்ணியிருப்பார். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அது நீங்கள் இன்னும் சொல்லுகிறேன், ஒரு உண்மையை சொல்லுகிறேன். பாதி படத்தில் நானா படேக்கரே இல்லை. நானா படேக்கரை போன்ற உருவம் கொண்ட தோத்தாத்ரி இன்றைக்கு நிர்மல்குமார் என்கிற இயக்குனர், அவருக்கு அப்பொழுது அசோசியேட் இயக்குனராக இருந்தார், துணை இயக்குனராக. அவருடைய உருவத்தை ஒத்திருப்பார். அதனால் அவரை பின்பக்கம் நிறுத்தி ஏறத்தாழ பாதி படங்களை நானா படேக்கர் எல்லாமே எடுத்த படம். நீங்கள் படம் பார்த்து வியந்து போவீர்கள். இது நான் சொல்லலை. நீங்கள் அந்த படம் முடித்த பிறகு மும்பையில் காட்சி யாருக்கு? நானா படேக்கருக்கு. நானா படேக்கர் ஒரே தலைகீழாகிவிட்டார். எப்படி இது சாத்தியம்? நான் இல்லாமல் இவ்வளவு காட்சிகளை எப்படி எடுத்திருக்கிறீர்கள் என்றால், இவரை அங்கு பார்க்க வைத்து இங்கு பார்க்க வைத்த காட்சிகளை எல்லாம் வைத்து அவ்வளவு அழகாக பண்ணியிருப்பார். வியந்து போவோம். இது நாங்கள் கூட இருந்ததுனால எங்களுக்கு அது தெரியுதுன்னு சொல்கிறேன். இல்லை, எதனால் அவர் வரல, எதனால் அவர் அதை வச்சு இல்லை, அவருக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருந்து இவர் வந்து எப்பொழுதுமே பாமரத்தனமாக ஓடுவார். முழு காட்சி அமைப்பெல்லாம் கையில் வைத்து கொண்டுலாம் அவர் காட்சியாக எடுத்ததே கிடையாது.
அவருக்கு காட்சியெல்லாம் கரெக்டாக மொத்தமாக சேர்த்து கையில் கொடுத்தால் மட்டும்தான் அவர் நடிப்பார். அவர் அப்படி பழகிருக்கிறார், அவர் இப்படி பழகிருக்கிறார். நிறைய முரண்பாடுகள், நிறைய நாள் படப்பிடிப்பு தடை செய்யப்பட்டது, தடையாகிவிட்டது. ஆனாலும் விடாமல் முயற்சி செய்து பாரதி ராஜா தான் அதில் வென்றார். அதற்கு பிறகு நானா படேக்கர் மிரண்டு போனார். இப்படி ஒரு இயக்குனரை வாழ்நாளில் பார்த்ததே இல்லைன்னு. அவ்வளோ பெரிய உயரம் பாரதி ராஜாவுக்கு. அது அது ஒரு சிகரம், மகுடம். அந்த படத்தில் நடந்த வேற என்ன சம்பவங்கள் அது உங்களுக்கு நினைவு இருக்கு? நானா படேக்கர் இந்த கதையினுடைய காட்சி அமைப்பில் இளையராஜாவுக்கு போட்டு காமிக்கிறாங்க. இளையராஜாவுக்கு படம் பார்த்தவுடன் இளையராஜா மிக சரியாக ஒரு கிளைமாக்ஸில் இருக்கிற ஒரு காட்சியை சொல்கிறாரு. இந்த காட்சிக்கும் அந்த காட்சிக்கும் இடைப்பட்ட நேரம் தவறாக இருக்கிறதுன்னு ஒரு சுட்டி காமிச்சிடுறாரு. சுஜாதா படம் பார்க்குறாரு, அவருக்கு எனக்கு புரியலைங்கிறார். மறுநாள் அவர் திரும்ப எடிட் பண்ணுறார். யார்? பாரதி ராஜா. ஒரு மிகப்பெரிய அறிவாளி புரியவில்லை என்று சொல்லிவிட்டாரே அப்படின்னு மறுநாள் உட்காந்து. ஆனால் நீங்கள் பாரதி ராஜாவிடம் உதவியாளராக இருக்க வேண்டும் என்றால் படப்பிடிப்புக்கு போக வேண்டிய அவசியம். படத்தொகுப்பில் உட்காரும் பொழுதுதான் பாரதி ராஜாவினுடைய மொத்த அறிவின் விஸ்வரூபம் அதில் தெரியும். அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணிடுவார். அப்படி ஏன்னா முதல் நாள் பார்த்த சுஜாதா 2 நாள் கழித்து படம் பார்க்கும்போது வியந்து போயிட்டார். எப்படி முடியுதுன்னு பாரதி ராஜா வியந்து கேட்டார். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய. அந்த படம் மிக உயரமான படம். அது ஒரு காலச்சூழலில் தவறாக வெளிவந்து விட்டது. இல்லைன்னா அது பெரிய படமாக இருந்திருக்கும். இப்போ இளையராஜா சொன்ன அந்த காட்சி அமைப்பில் ஒரு 2 கார் மாறுற நேரம் தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டார். அவர் சொன்னது கரெக்ட். அவர் சொன்னதுக்கு பிறகு பயங்கரமாக யோசித்தார். ஆனால் படம் வெளியாயிடுச்சு. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவர் சொன்னது மிக சரியாக சொன்னார். ஆனால் அவருக்கு இசையமைப்பதற்கு போட்டு காமிக்கலையா அவர்? இல்லை, அது இசையமைப்பு ரஞ்சித் பரோட்டு. படத்தோட கதை எப்படி உருவானது சொல்ல முடியும்? பொம்மலாட்டம் படத்துடைய கதை. திடீர்னு ஒரு நாள் இரவு நேரம் நானும் பாரதி ராஜா சார் உட்காந்துருக்கும் போது ஒரு நாள் நைட்டு இப்படி ஒரு சிந்தனை இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொன்னார். அதுக்கு பிறகு மயிலுன்னு ஒரு கதை எடுக்கிறதா இருந்தது. அதுக்கு பிறகு இந்த கதையை சொன்ன எனக்கு தான் முதல்ல சொன்னார். சரி இதே பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் அதுக்கான கதை ஓட்டத்தை கதை களத்தை உட்காந்து தயாரிக்க ஆரம்பிச்சு. அது அவருடைய சொந்த கதை. அது அவரை உருவாக்கியது. அப்போ இந்த படம் தான் அவருடைய கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், பொம்மலாட்டம் தான் அவருடைய உயிரோட்டமான அவருடைய சுய சிந்தனையில் வந்த கதை. எவ்வளோ காலங்கள் நீங்கள் அவருடைய பயணத்தில் இருந்தது? 7 வருஷம். அவர் கூட இருந்திருக்கீங்க. உங்களை ஒரு நடிகராக ஒரு கலைஞராக பார்க்கவே இல்லையே, எதனால? தெரியல. அவரோட நான் அதிகமாக ரொம்ப ரொம்ப கூடவே இருந்ததுனால என்னை அவர் ஒரு கதாபாத்திரமாக நினைவில் என்னை ஏற்றுக்கிறதுக்கு அவர் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கு. ஆனால் நீங்கள் உங்களோட நடிப்பில் கும்கி இது மாதிரி படங்களை மிரட்டி விட்டுருக்கீங்க. அதை பார்த்துட்டு ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்லை, பார்த்துட்டார். அவர் மேடையிலே சொன்னார், பிரபு சாலமனுக்கு தான் நான் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும். ஏன்னா என் கூட இருந்து நான் கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் பிரபு சாலமன் ஒரு 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 சாதாரண ஒருத்தனை அப்படியே கூட்டு போய் ஒரு பௌர்ணமி மாதிரி ஒரு பொட்டு வச்சு ஒரு பெரிய அரண்மனை வாசலை திறந்து வச்சுட்டாரு அப்படின்னு ரொம்ப வாழ்த்தினார். பிரபு சாலமன்ட்ட இது எனக்கு கிடைத்ததே பெரும் வரம். இது யாருக்கும் கிடைக்காத வரம் இல்லையா? கண்டிப்பாக. கும்கி அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு சார்? பெரிய அனுபவம் சார். அது என்னோட முதல் படம் இல்லையா எனக்கு, அதாவது நடிக்கிறதுல. அந்த கிராமம் எப்படி? குரங்கணி, எங்கள் ஊர் பக்கத்தில் தானே, நம்ம ஊர் பக்கத்தில் தான் குரங்கணி. உண்மையிலேயே எனக்கு அது அப்படி ஒரு அனுபவத்தை நான் இனிமேல் வாழ்க்கையை சந்திக்க முடியாது. ஏன்னா அது கிராமமாகவே வாழ வைத்து அப்படியே அங்கே போய் உட்கார. எவ்வளோ நாள் அங்கே இருந்தீங்க? 40 நாள். காட்டு வாழ்க்கை தான். ஒரு நாகரிகத்தினுடைய ஒரு படி கூட அதில் தெரியாது. அப்படி ஒரு வாழ்க்கையை அது முழுக்க முழுக்க பிரபு சாலமனுடைய வெற்றி தான். உங்களுடைய தோற்றம் பெரிய பலமாக இருந்தது. இருந்தாலும் நுணுக்கமான நடிப்பை எப்படி? அது முழுக்க முழுக்க அவர் தான், பிரபு சாலமன் தான் அதை அவரும் அப்படி தான். கையில் பேப்பர் இருக்காது, எதுவுமே இருக்காது. அவர் மைண்டில் ஒன்று இருக்கும், அதை வர்ற வரைக்கும் விட மாட்டார். அப்படியே பக்கத்துலேருந்து ஒவ்வொன்றா செதுக்குவாங்க. ஒவ்வொரு சின்ன 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 காட்சிக்கு கூட அவர் அவ்வளோ மெனக்கிடுவார். அப்படி தான் அவர் எல்லாரையும், எல்லா கேரக்டரும், நாட் ஓன்லி ஒரு கதாபாத்திரம், எல்லா கதாபாத்திரத்திற்கும் அவர் வைத்து கொண்ட அந்த சிரத்தை இருக்கு இல்லையா, அது யாராலையும் பண்ண முடியாது. நீங்கள் நிறைய படிக்கிறவர், நீங்கள் ஒரு படம் இயக்கணுங்கிற ஒரு எண்ணமோ அல்லது அதுக்கான திட்டமிடுதல் எது இருக்கா? இல்லை இல்லை இல்லை, எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. அதற்கு பிறகு ஏன்னா நான் ஒரு பெரிய பட்டியல், கேஜே ஜேசுதாஸ், பழம்புரிஜான், கங்கையமரன், இளையராஜா, பாரதி ராஜா, சேரன், ஒரு பெரிய பட்டியலில் அப்படியே வந்துட்டேன். எனக்கு அந்த எண்ணம் இல்லை. எனக்கு இந்த புகைப்படத்தில் ரொம்ப ஆர்வம் இருந்தது. அப்போ இளையராஜா சொன்னார், நீ அவர் ஒரு புகைப்படம் எடுத்தேன். அது சொன்னார், நீ நல்ல புகைப்பட கலைஞனாக வரலாம், நீ அதை ட்ரை பண்ண அப்படின்னா. நான் வரலன்னு சொல்லிட்டேன். அதனால் இயக்கிற எண்ணமும் என் மனதில் இல்லை. ஏன்னா அது பெரும் பொறுப்பு. அதற்கான காலச்சூழல், மனச்சூழல் எனக்கு அப்பொழுது இல்லாமல் போய்விட்டது. எழுத்தின் பக்கம் எனக்கு அதிகமான ஈர்ப்பு இருந்தது.
அதனால் இந்த இலக்கியத்தின்பாலே அப்படி வந்த உடனே எனக்கு அதுக்கு பிறகு பேச்சுங்கிற ஒரு இடம் வரும் பொழுது நிறைய வெற்றிடம் இப்பொழுது பேசுவதற்கே ஆட்கள் இல்லை. ஆனாலும் எனக்கு அரசியல் மீது பெரிய நாட்டம் இல்லை. ஏன்னா நான் பொதுவானவன். எந்த அரசியலுக்கும் நான் உடன்பட்டவன் அல்ல. நான் பொதுவான ஒரு வெளியில் இருந்து கொண்டு எல்லா கட்சித் தலைவர்களோடும் நான் பழகுகிறேன். நான் ஒரு கலை இயக்குனராக நான் வடிவெடுத்திருக்கிறேன். இப்போ நான் சமீபத்தில் முதல்வருடைய பொங்கல் விழா நான் தான் மேடையை நான் வடிவமைச்சேன். கிறிஸ்மஸ் விழாவை நான் தான் வடிவமைச்சேன். அவருடைய புகைப்பட கண்காட்சி நான் தான் வடிவமைச்சிருக்கிறேன். இதெல்லாம் வேறு. நான் பந்தல் ஒப்பந்தக்காரர் மாதிரி யார் கூப்பிட்டாலும் நாம் நம்முடைய கலையை மிகச்சரியாக செய்யணுங்கிற ஒரு எண்ணம் உள்ளவன். அதனால தான் விஜய் என்கிற இந்த பிரச்சனை வந்தபோது அவரை விமர்சித்து நான் பெரிய ஆளாகிவிடணும் என்கிற சிந்தனை எனக்கு இருக்கிற என்று எல்லோரும் நினைத்தார்கள். இல்லை, எனக்கு விளம்பரமே தேவையில்லை. நான் விமர்சிப்பதால் விஜயை விட நான் பெரிய ஆளாக போவதில்லை. எனக்கு அதில் உடன்பாடும் இல்லை. காரணம், எனக்கு அரசியல் நோக்கம் இல்லை, அரசியல் இயக்கம் இல்லை, எனக்கு அதன் மீதான பெரிய ஈர்ப்பும் இல்லை. ஏன்னா எல்லா தலைவரோடும் பழகிட்டேன். கலைஞர் இருந்த காலத்திலிருந்து எல்லா தலைவரோடும் பழகியிருக்கிறேன். எனக்கு அதில் ஈர்ப்பு இல்லையே தவிர, நான் நினைத்திருந்தால், ஒருவேளை அரசியல் நான் நினைத்திருந்தால் நேரம் குறைந்தபட்சம் ஒரு எம்பியாக இருந்திருப்பேன், அதிகபட்சம் மந்திரியாக இருந்திருப்பேன். அதற்கான மனநிலையும் எனக்கு இல்லை. நான் முழுக்க தமிழ் சார்ந்து இன்றைக்கு இருக்கிற தமிழ் சமூகத்தினுடைய இளைஞர்களை வழிநடத்துவதற்கு எதெல்லாம் எனக்கு களமாக கிடைக்கிறதோ அதில் பயணிப்பது தான் என்னுடைய வேலை. பாரதி ராஜா அவரோட பயணம் போயிட்டு இருந்த அந்த நேரத்தில் அவருடைய கடைசி படம் அன்னக்குடியும் கொடிவீரனும், அந்த படத்தில் தான் அவங்கள நம்ம தேனியில் கூட சந்தித்தோம். அதில் எதனால அந்த படம் அது ஒரு நினைத்ததை மாதிரி ஓடலை? அது என்ன நடந்தது அந்த படத்தில்? கமல் சார் சொன்னாங்க, ஒரு கைதியின் டைரி படம் முடிந்த பிறகு இயக்குனர் பாரதி ராஜாவினுடைய படத்தில் தான் நடிப்பேன், தயாரிப்பாளர் பாரதி ராஜா படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொன்னார். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அது மாதிரி அன்னக்குடியும் கொடிவீரனும் பாரதி ராஜா தயாரிக்காமல் இருந்திருந்தால் அந்த படம் வேறு, அந்த உயரம் வந்திருக்கும். பாரதி ராஜா அதை அதனுடைய உயரத்திற்கு அதை கொண்டு போகலவர். அது சூழல், அவருக்கான நிதி சிக்கல், பல விஷயங்கள் இருந்ததுனால. இல்லைன்னா அது ஒரு பெரிய படமாக இருந்திருக்கும். கரெக்டாக கேட்குறீங்க. பாரதி ராஜாவுக்கு பெரிய பின்னடை வந்த படம். ஆமாம், அது இவ்வளோ பெரிய இயக்குனருக்கு இப்படி ஒரு பின்னடை வந்துருக்கூடாது. காரணம் என்னென்னா, அவர் தயாரிப்பாளராக தன்னை அதில் கொஞ்சம் தலையிட்டுட்டார். எப்பொழுதுமே ஒரு மிகப்பெரிய இயக்குனர் தயாரிப்பாளராக இருக்கக்கூடாது என்பது என்னுடைய பணிவான கருத்து. ஏனென்றால் பொருளும் கலையும் பக்கத்தில் இருந்தால் அது முழுமை பெறாது. பொருள் தருகிறவன் ஒருவனாக இருக்க வேண்டும், கலை செய்கிறவன் ஒருவனாக இருக்க வேண்டும். அப்போ தான் அது முழுமையை நோக்கி பயணிக்கும். அதில் ஒரு திட்டமிடுதல்ல முதல்ல அமீர் இனியா நடித்தாங்க. அவரே கூட அமீர் கூட சொன்னார், நான் அந்த பொண்ணை தூக்கி தோள் மேலே வச்சுக்கிட்டு ரொம்ப தூரம் ஓடுனேன், ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தேன், அந்த பொண்ணு வெயிட்டு வேறு, அப்படிலாம் நடித்து நான் அது என்னால் அந்த அவருடைய பெரிய இயக்குனர் படத்தை நடிக்க முடியாமல் போச்சு. என்ன நடந்தது? அது முழுக்க அவர் தயாரிப்பாளராக இருந்ததான் காரணம். முதல்ல புதுமுகம் வேணும்னாரு, அப்புறம் பிரபலங்கள் வேணும்னாரு. அது ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது. அதனாலேயே அது பின்னடைவாயிடுச்சு. என்னை கேட்டால் அந்த படம் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவ்வளோ குழப்பத்தில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தேனியில் அது மாதிரி நடந்த ஒரு பிரம்மாண்டமான விழா உலகத்தில் நடந்திருக்க வாய்ப்பே உங்களுக்கு தெரியும். பாரதி ராஜா முதற்கொண்டு மணிரத்னம், பாலச்சந்தர், பாலுமே, அதுவும் அந்த மலை அடிவாரத்துக்கு ஒரு வனத்துக்குள்ள பெரிய இன்றைக்கு வரை அது ஒரு பெரிய ரெக்கார்டு மாதிரி தான். இப்போ அதே தான் அந்த நிகழ்ச்சி அதோடைய படத்துடைய பாடல் வெளியீட்டு விழாவிலையும் அதுவும் ஒரு பெரிய சர்ச்சையாக போச்சு. இளையராஜா அவர்களையும் பாரதி ராஜா அவர்களும் அவங்களுக்கு பெரிய மோதல் பெரிய அளவில் வந்துருச்சு. எப்பொழுதுமே இயக்குனர் என்னன்னா, அவங்க விளையாட்டுத்தனமாக பேசிடுவார், மனசுக்குள்ள ஒன்றும் இருக்காது. அதனால நிறைய சிக்கல்கள் வந்துருச்சு, மனச்சிக்கல் வந்துருச்சு எல்லாருக்கும். அது அவருடைய இயல்பு பேச்சு, அதை தடுக்க முடியாது. அவருங்கிறதுனால எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. இளையராஜா அவர்கிட்ட, வைரமுத்துவாக இருக்கட்டும், எல்லாரும் ஏற்றுக்கிட்ட காரணம் அவருடைய இயல்பான பேச்சுங்கிறதுனால. நீங்கள் இயக்குனர் கூட பழகிக்கிட்டு இருக்க அதே நேரத்தை இசைஞானி இளையராஜா அவர்களுடையும் பயணப்பட்டிருக்கீங்க. 3 ஆண்டுகள் பயணப்பட்டு ஆவணப்படங்கள் கூட நீங்கள் எடுத்தீங்கன்னு நான் கேள்விப்பட்டோம். ஆமாம், அது சம்பந்தமான அனுபவத்தை சொல்லுங்கள். இல்லை, ஆவணப்படம் எடுக்கிறதுக்கு அவர் முதல் தயங்கினார். அப்புறம் எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 12 நாள் வெளியில் பயணங்கள் செஞ்சு நாங்கள் அதை பதிவு பண்ணோம். அவரும் கூடவே எங்கெங்கெல்லாம் போனீங்க? சேர்வராயன் மலை, திருவண்ணாமலை, திருப்பதி, சில மூங்கில் காடுகள், இதெல்லாம் போய் அவரை பற்றி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம். முழு நிறைவு அடையலை, ஆனால் ஒரு 9 மணி நேரம் எடுத்திருக்கிறேன் இது வரைக்கும். எடுத்தது அப்போ என்கிட்ட தான் இருக்காது. அதில் ஒரு 11 நிமிடங்கள் அவருடைய இசையில் லெனின் எடிட் பண்ணாங்க. லெனின் எடிட் பண்ணார். எடிட் பண்ணி கமல் சாரும் ரஜினி சாரும் அதை பார்த்தாங்க. பால்நிலா பாதை என்ற ஒரு புத்தகம் வெளியிடுறப்ப தான் இதுக்கும் அந்த பேரை வச்சு நாங்கள் வெளியிட்டோம். அப்போ ரொம்ப ரஜினி சார் ரொம்ப அசந்துட்டார். சாமி ரொம்ப நல்லா இருக்கு சாமி, ரொம்ப நல்லா இருக்கு சாமி அப்படின்ட்டு. அது ஒரு காரணம், அப்படியே அது தொய்வு அடைஞ்சிருச்சு. அதை அப்படியே விட்டுட்டோம். எதனால அது அவ்வளோ பெரிய ஒரு
ஜாம்பவானை பற்றின ஒரு இருந்தது. இல்லை இல்லை, ஜாம்பவான் அதில் குறையே கிடையாது. நாங்கள் கொஞ்சம் அதை வந்து ஒரு திட்டமிடாமல் தயாரிப்பாளர் ஒருத்தரை வைத்துக்கொண்டு திட்டமிட்டு கரெக்டாக அதை செஞ்சுருக்கணும். அதை நாங்கள் செய்யாமல் விட்டுட்டோம். என்னுடைய ஆசையை நான் வந்து அதில் நிறைவேற்றினேன். பட் அது முழுமையாக ஆகலைங்கிறது வருத்தம் தான். பெரிய அனுபவம் அவரோடு பயணப்பட்டது. எங்களுக்காக மலையில் நனைந்து எடுத்த சில காட்சிகள்லாம் இருக்குது. எங்கே எடுத்தீங்க? திருப்பதியில் விஜய் மல்லையா அவருடைய விருந்தினர் அறையில் தங்கியிருந்தோம். அப்போ 2002 2001 அந்த சமயங்கள் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இன்னும் வச்சுருக்கேன். அந்த ஒளி இலைகள்லாம் என்கிட்ட இருக்குது. நேரம் வரும் அதை கொடுக்கணும். இசைஞானி இளையராஜா பற்றி எடுத்த இந்த ஆவணப்படம் நீங்கள் வந்து 9 மணி நேரம்னு சொல்கிறீங்க. அது வந்து எங்களுக்கு எல்லாரும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அது எப்போ நீங்கள் வெளியிடுறதா திட்டம் இருக்கு? திட்டம் இல்லை, அதுக்கு ஒரு சூழல் வரணும். ஏன்னா அவர் விரும்பணும், அதுக்கான ஒரு சூழல் வரணும், அதற்குன்னு ஒரு தயாரிப்பாளர் வரணும். இதெல்லாம் வைத்து இன்னும் அதை முழுமைப்படுத்தணும். அதை முழுமைப்படுத்தி அதே அவர் வந்து அதுக்கு அவரே இசையமைக்கணும். அதெல்லாம் செய்யணும். செஞ்சு ஒரு உலக உயரத்திற்கு ஒரு தமிழ் சமூகத்திலிருந்து ஒருவர் கிளம்பினார். இசை வரலாற்றில் ஒரு பீத்தோவானை போல, ஒரு மொசாட்டை போல இந்தியாவில் இந்திய மண்ணில், எங்கள் தமிழ் மண்ணில் ஒரு மாபெரும் இசை மேதை வந்திருக்கிறார் என்பதை உலகத்துக்கு அறிவிக்கிற ஒரு நாள் வரும். அது வருகிற போது இந்த படம் தான் அதுக்கு மிகப்பெரிய அச்சாரமாக இருக்கும். அப்போது இளையராஜாவுடைய பயோபிக் ஒன்று தயாராகுது. அதுக்கு போட்டியாக இதுவும் இருக்குமா? இல்லை, அப்படியெல்லாம் நமக்கு யாரும் தேவையில்லை. நம்மள்கிட்ட இருக்குது. அதை நம்ம உரிய முறையில் அவர் வழியாகவே அது நடக்கணும். இல்லை, இது உலகம் முழுக்க இருக்கு. இளையராஜா ரசிகர்களுடைய பெரிய ஆர்வமாக இருக்கும். அது மட்டும் ஆசையாக இருக்கும். அவருக்கே இதை நான் வந்து அவர் வழியாக செய்யணும் தான் நம்மளே ஆசைப்படுறோம். நம்ம அவர் போட்டியால் அல்ல, அவர் வழியாகவே நாம் செய்யணும்னு ஆசைப்படுறோம். அது ஒரு காலம்தான். இணைக்கும் பொழுது அதை கண்டிப்பாக நம்ம மனப்பூர்வமாக கண்டிப்பாக வெளியிடுங்க. மனப்பூர்வமாக செய்வோம். கண்டிப்பாக வெளியிடுங்க. திரு இளையராஜா அவர்கள் ட்ராவல் பண்ணுறதுலேயும் அவருக்கு ரொம்ப பெரிய விருப்பம் இருந்திருக்கு. நீங்களும் அவர் கூட இருந்து ட்ராவல் பண்ணிருக்கீங்க. எங்கே போயிருக்கீங்க? திருவண்ணாமலை அடிக்கடி போவார், கோயம்புத்தூர் போயிருக்கோம், சில அந்த தட்சிணாமூர்த்தி சாமிகளை பார்க்க போவார். இப்படி எல்லா பயணங்களோடையும் போயிட்டு வந்திருக்கேன். நிறைய எழுதுவார். அப்போ நேரம் இருந்து எழுதினார். 2000களில் அவர் வந்து எழுதினார். நிறைய எழுதி குவித்தார். நிறைய அது ஒரு அந்த ஆழம் வேறு. வெண்பாக்கள் எழுதி அவர் எழுதினது அதை நினச்சி கூட பார்க்க முடியாது. அவர் இப்படி ஒரு இசையமைப்பாளர் இது இவ்வளோ தான் எழுதுவாருன்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. பெரிய உயரம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு அதை அப்படியே விட்டுட்டார். அது ஏன்னு தெரியல. அந்த நேரத்தில் தான் நான் இருந்தேன். அவருடைய இதெல்லாம் வெண்பாக்கள்லாம், பாவில் பல்வண்ணம் தறி பிடித்தோர் தந்தார், என் பாவில் பல்வண்ணம் தலை பிடித்தோர் தந்தார், பாவில் உருவண்ணம் பரந்த பரம்பொருளே, பாவி துணைக்கு இப்பா அப்பா அப்படின்னு முடிச்சிருப்பாரு. ஆனால் அதில் ஒரு எழுத்து பிழை இருக்கும். அது இலக்கண குறிப்பு இது இருக்குது. அதை மாற்றி எழுந்த கடைசி ஈற்றடியை மட்டும் மாற்றி. இப்படியான நிறைய வெண்பாக்களை வந்து அது உயரம். அது அவர் தொடர்ந்து இருந்தாருன்னா கதை வேறு. தமிழ் இலக்கியத்திற்கு ஒரு பெரிய கொடையாக இருந்திருக்கும். ஏன் இந்த வெண்பாவை நான் சொல்கிறேன்னா, இந்த வெண்பாவுக்கு முதல்ல அதை வெகுஜன பத்திரிகையில் வர்றதுக்காக அவர் அதை விளக்க உரை எழுதணும் தேர்வு பண்ணவர் வந்து வலம்புரி ஜான். நீங்கள் அவருடைய பயணம் பண்ண 3 வருடம் அவர். இந்த தலைமுறையினருக்கு வலம்புரி ஜான் அவர்களை பற்றி தெரியணும். அதை பற்றி சொல்லுங்க. அதாவது அண்ணாவிற்கு அடுத்து, பேரறிஞர் அண்ணாவிற்கு அடுத்து தமிழ் சமூகத்தில் மாபெரும் இலக்கிய அடையாளமாக, அறிவின் அடையாளமாக திகழ வேண்டிய உயரத்தில் திகழ்ந்தவர். ஆனால் இன்னும் அவர் வேற ஒரு உயரத்தை காண்பித்திருக்க வேண்டும். காண்பித்திருக்க முன்னால் அவர் தன்னுடைய கொள்கைகளால் காலம் அவரை பறித்து விட்டார். அவர் சரியாக ஒரு நிலைப்பாடு வைக்காமலே இருந்து விட்டார். எல்லாவற்றுக்கும் அவரை போல் ஒரு மிகப்பெரிய ஒரு மேதை, அப்படி ஒரு மேதை உலகத்தில் பார்க்க முடியாது. சாப்பிடுகிற பொழுதும் படித்துக்கொண்டே சாப்பிடுகிறார். 3 ஆண்டுகள் அவரோட நிறைய பயணம். என்னை சொல்வார், அந்தி வானத்தை விட அழகாக, முல்லை முட்டுக்களை விட நேர்த்தியாக வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து வசிய மைவூசுகிற வார்த்தையாடி என் அன்பு தம்பி ஜோ மல்லூரி ஒரு விழாவிற்கு அழைத்திருக்கிறான் என்றால் ஆரம்பிப்பார். அதை வந்து யாருமே ஈடுகட்ட முடியாத ஒரு தமிழால் இருப்பார். எனக்கு அது பெரிய பாதிப்பு இருந்தது. நானும் அவரும் கேரளாவுக்கு சென்றிருக்கிறோம், நானும் அவரும் வட இந்தியாவிற்கு சென்றிருக்கிறோம். அவர் என் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கிற பொழுது ஒரு செய்தி இங்கே பதிவு செய்கிறேன். தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற வரலாற்றிலேயே, நாடாளுமன்ற உறுப்பினர் வரலாற்று, இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரலாற்றிலேயே நாடாளுமன்றத்தினுடைய நூலகத்தில் அதிகமாக கையெழுத்திட்டு புழங்கியவர்கள் இந்தியாவில் 2 பேர் தான். ஒன்று வலம்புரிஜான், ஒன்று வைகோ. அவ்வளோ பெரிய உயரம் அவர் தன்னுடைய கொள்கைகளை கொஞ்சம் தன்னுடைய கொள்கையிலே தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளாமல் மாற்றிக்கொண்டார். இல்லை என்றால் அவருடைய உயரத்திற்கு யாரும் இணையே கிடையாது. கலைஞர் பயந்தார். 24 வயதில் அவரை வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக்கினார்.
ஆனால் இன்றைக்கு விளம்பரிஜான்கிற ஒரு மனிதனுடைய வரலாறு யாருக்கும் தெரியாமல் போய்விட்டதுங்கிற பெரிய துரதிர்ஷ்டம் எனக்கு. இப்போ அவங்க ஊர்லேயே முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அந்த அவருடைய புத்தகத்தெல்லாம் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும், அது இந்த தலைமுறைகளுக்கு போய் சேர வேண்டும் என்று 120 புத்தகங்களுக்கு மேல் எழுதியிருக்கிறார். அவர் ஆற்றிய சொற்பொழிவுகளுக்கு கணக்கே கிடையாது. அவர் எழுதிய அணிந்துரைகளைப் போல தமிழ்நாட்டில் எந்த எழுத்தாளனும் அணிந்துரை எழுதிய வரலாறே கிடையாது. இளைஞர்களை தூக்கி விடுவதில் அவரை போல ஒரு மிகப்பெரிய மன வளம் வாய்ந்த ஒரு மிகப்பெரிய மேதை உலகத்திலே கிடையாது. ஆங்கிலத்திலும் சரி, தமிழிலும் சரி, எதை கேட்டாலும் கொட்டுவார். எந்த பார்த்த விஷயத்தை அப்படியே பதிவு செய்ய வேண்டுமா? நாங்கள் மத்திய பிரதேசத்துக்கு பக்கத்திலே புகை வண்டியிலே அமர்ந்திருக்கிறோம். மாலை நேர சூரியன், இலைகளை உதிர்த்திருக்கிற பெரிய நெடும் மரங்கள் கிடைக்கிறது, அதற்கு பின்னால் பௌர்ணமி வந்து நிற்கிறது. மாலை நேர சூரியன் மறைகிறான், பார்த்து கொண்டிருக்கிற சொல்லுகிறார், இலைகளை உதிர்த்துவிட்ட நெடுமரத்தின் இடுக்கில் வெள்ளி நிலா பூத்து சிரிப்பது வேறுள்ள விதவைக்கு வானம் வசந்த விழா எடுப்பது போல் இருக்கிறது என்றார். அப்படியெல்லாம் கற்பனைகளுக்கும் எட்டாத ஒரு வார்த்தை சித்தர். அதனால தான் அவரை வார்த்தை சித்தர் நாங்கள் யோசிக்கவே முடியாது. ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்கள் அப்பா அம்மா இறந்த பிறகு உங்கள் அப்பா அம்மாவிற்கு சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு உங்கள் அப்பா அம்மாவிற்கு ஏதாவது அனுப்பினீர்களா என்று. அவர் சொன்னார், அவரை அனுப்பிய பிறகுதானே நான் சம்பாதிக்கவே ஆரம்பித்தேன் என்றார். உருக்கத்தினுடைய உச்சம். அவரை போல் எழுதுவதற்கும் அவரை போல் பேசுவதற்கும் தமிழில் இன்னொரு பிறவி யார் என்பது யோசிக்க வேண்டும். யோசிக்க முடியாத ஆளுமை, அபூர்வமான ஆளுமை. விளம்பரிஜான் என்பது அவ்வளவு சாதாரணம் அல்ல. அரசியல் களத்தில் அவர் தன்னை இழந்து விட்டார் என்று தான் சொல்லணும். அவரோட உரையில் ரொம்ப முக்கியமானது வந்து தற்கால தமிழ்னு சொல்லுவாங்க. ஆமாம், தற்கால தமிழை விட பாரதி உரை தான் சரியா. தற்கால தமிழ் கூட குறிப்புகளாகத்தான் இருக்கும். ஆனால் பாரதியை பற்றி அவர் எழுதியது, அவர் தான் சொன்னார், மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளித்தவன் அப்படின்னு ஆரம்பிப்பார். அந்த மாதிரி அவர் மாதிரியான இந்த சொற்சேர்க்கைகளும் புதிய சொற்சேர்க்கைக்காரனாக தன்னுடைய வாழ்க்கையை பாவித்தது உலகத்தில் யாரும் கிடையாது. அவ்வளோ பெரிய ஆளுமை. அவர் பேசாத மேடைகள் இல்லையே, பேசாத நாடுகள் இல்லையே. அறிவால் உயர வேண்டியவர் தன்னுடைய சில கொள்கைகளால் மாற்றம் பெற்று மறைந்து போனார் என்றுதான் வருத்தம். எம்ஜிஆர் அவர்களுக்கு அவர் பேசின அந்த இது வந்து ரொம்ப உருக்கமானது. மனிதர்களே, இப்போ வரைக்கும் எல்லோரும் மண்ணை தோண்டி தங்கம் எடுப்பார்கள், நாங்கள் மண்ணை தோண்டி எங்கள் தங்கத்தை புதைக்கிறோம். மாலையில் வந்து சந்திரன் உதிப்பதைத்தான் பார்த்திருப்பீர்கள், ஆனால் சந்திரன் மாலையில் புதைகிறான். அவரு அது வேற. பறவைகள் பறந்து போன வழித்தரங்களை காட்ட சொன்னால் நான் என்ன செய்வதுன்னார் கணக்கோட கேட்டதுக்கு. அப்படி ஒரு பெரிய அது வேற. அது சொல்லிக்கொண்டே போகலாம். அதெல்லாம் ஒரு நாள் போதாது. அவரை பற்றி எழுதுவதற்கு ஒரு நூல் போதாது. அவ்வளோ பெரிய ஆளுமை. திரைப்பட பாடல் கூட எழுதி இல்லை, அவர் 1-2 தான் எழுதுனாங்க. பட் அவர் அதான் சொல்கிறேன்ல, கண்டதும் கற்க பண்டிதன் ஆவான்கிறது ஒரு நிலை இருந்தாலும் அவர் இவ்வளவு அகண்ட விஷயங்களுக்கு அவர் வந்து எல்லாத்துக்கும் போயிட்டாருங்கிறது கொஞ்சம் வருத்தம். அவர் எழுதின பாடலாக இருக்கு. நான் இப்படி தான் நினைக்கிறேன். வேப்பமர நோயிலே வைத்தியரும் பாயிலே களவு போனாருன்னு எழுதிப்பார். அது அந்த களவுன்னு ஒரு படம் பண்ணார். அந்த படம் கூட அது வேற. அவருடைய ஆளுமையே வேற. அது எதுக்கு என்ன சொன்ன, இது நகம் வைத்த நாள் முதலாய் நான் கண்ட கனவுகளுக்கு கால கடிகாரம் கிடைத்திருக்கிறது அப்படின்னு ஆரம்பிப்பார். இது பிள்ளை கிருக்கள் அல்ல, பிறைநிலா வெளிச்சம் அல்ல, தத்தி நடக்கிற தளிநொன்னு சிட்டுக்களின் தளிராட்டம், இது காதல் முட்டிரண்டு கண்மூடி போடுகின்ற கோலாட்டம். அந்த மாதிரி அது சென்ஸே வேற. தமிழுக்கு பெரிய வரம் கொடுத்துருக்கிறார். அது நம்மளுக்கு அது தவறிடுச்சு. நீங்கள் வந்து திரைப்படத்தில் சிவகார்த்திகேயனோடையும் நீங்கள் வந்து பயணிச்சிருக்கீங்க. இன்றைக்கு வந்து சிவகார்த்திகேயனுடைய திரையுலக உயரம் வந்து பெரிய இடத்துல இருக்குது. அவருடைய நெருக்கமான நட்பு பற்றி சொல்லுங்கள். இல்லை, நான் ஒரு படம் தான் பண்ணேன், வருத்தப்படாத வாலிபர். எளிமையான கிராமத்து பையன் மாதிரியே தான் எல்லாத்தையும் பழகிறார். அது ஒரு பெரிய, அவர் எந்த உயரத்திற்கு போனாலும் எல்லாத்தையும் பேசுகிறது, அதுவே ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி. எல்லாத்தையும் கை கொடுக்கறது, எல்லாரும் சகஜமாக இருக்கிறது, ஒரு தனக்கென்ற ஒரு புகழை வந்து தலையில் வைக்காமல் தரையில் வைத்து கொண்டு எல்லாத்தையும் பழகிறதுங்கிறது ஒரு சந்தோஷமான செய்தி தான். அதுவும் இப்போ அவருடைய உயரம் என்பது இன்னொரு பெரிய உயரத்திற்கான ஒரு பெரிய படிக்கட்டு தான் நினைக்கிறேன். இது உயரம் இல்லை, இன்னும் பெரிய உயரம் இருக்குது. அதுக்கு அவர் ஓடிக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா கதை தேர்வுகளில் தான் ஒரு கதாநாயகன் நிற்க முடியும். அதற்கான வேலையில் இந்த படம் வந்ததுலேயே அமரன் அதற்கு பிறகு தன்னுடைய பாதை வேற ஒரு பயணத்தில் திசை திருப்பி இருக்கிறார். வருவார். உங்களோட எழுத்து பணி இப்போ என்ன போயிட்டுருக்கு? நான் 10-15 ஆண்டுகளாக நான் முயற்சி எடுத்த ஒரு மாபெரும் பணி. அந்த புத்தகம் இன்னும் பெயர் கூட சினிமாவை போல ஃபர்ஸ்ட் லுக் என்று சொல்லுவது போல முதல் பார்வைக்காக காத்து கொண்டு இருக்கிறது. இந்த 2025ஆம் ஆண்டு அது வெளியாக இருக்கிறது. தமிழில் அல்ல, இந்திய இலக்கியத்திலேயே, இலக்கிய வரலாற்றிலேயே ஒரு கவிஞன் எழுத்தாளன் தன்னுடைய மொத்த எழுத்துக்களை, சிந்தனைகளின் முக்கியமான கூர்மையான விஷயங்களை எல்லாம் தொகுத்து
ஒரு மாபெரும் புத்தகமாக வருகிறது. ஏறத்தாழ 1 கோடியை நெருக்குகிறது அந்த புத்தகத்தினுடைய தயாரிப்பு மட்டும். ஓ ஒரு 15-20 நிறுவனங்கள் எனக்கு அதற்கான நிதி உதவி செய்கிறார்கள். இந்த ஆண்டு முடிந்து அதை கொண்டு வருகிறேன். அதனுடைய விழா தமிழ்நாட்டில் மறக்க முடியாத விழாவாகவும் இலக்கிய வரலாற்றில் மறக்க முடியாத விழாவாகவும் அது இருக்கும். 16 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். இது என்னுடைய 17வது புத்தகம். இந்த 17வது புத்தகம் தமிழ் சமூகத்திற்கு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கும். அதாவது பட்டுப்புழு பட்டு நூல் தருகிற இயற்கை காரணத்தைப் போல ஜோ மல்லூரி என்கிற கவிஞன் இந்த சமூகத்திற்கு தரக்கூடிய ஒரு நூலாக அது இயற்கை காரணமாக அது இருக்கும் என்று போதுமான பணிவோடு சொல்லிக் கொள்கிறேன். வெற்றிகரமாக அந்த விழா நடக்க வாழ்த்துறோம். நன்றி.